சென்னை புளியந்தோப்பில் ஆல்பா பிரியாணி கடையில் கெட்டுப்போன பிரியாணி வழங்கப்பட்டதில் கடை ஊழியர்கள் வாடிக்கையாளரான வழக்கறிஞரை தாக்கிய சம்பவத்தில் புகாரின் பேரில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பிரியாணி கடையில் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். கார்த்திகேயன், வணக்கம். முழு விவரங்கள். பிற்பகல் வணக்கம் அகிலா. சென்னை புளியந்தோப்பில் பிரியாணி கடை உணவு தரமாக இல்லை என கூறி கேட்ட வாடிக்கையாளர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்ட வழக்கறிஞரின் புகாரை அடுத்து தற்போது அந்த ஆல்பா பிரியாணி கடை உணவகத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை புளியந்தோப்பு டாக்டர் அம்பேத்கர் சாலையில் ஆல்பா பிரியாணி உணவகம் என்ற பெயரில் பிரபல உணவகம் ஒன்று இயங்கி வருகிறது. இந்த உணவகத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பதிவு செய்து வரும் வியாசார்பாடியைச் சேர்ந்த பிரேம்குமார் என்பவர் நேற்று அவருடைய நண்பர்களுடன் அந்த உணவகத்திற்கு சென்று உணவு அருந்தியதாக தெரிகிறது. இந்த நிலையில் அங்கு கெட்டுப்போன பிரியாணி கொடுக்கப்பட்டதால் அந்த கடையின் மேற்பார்வையாளரிடம் வழக்கறிஞர் பிரேம்குமார் மற்றும் உடன் சாப்பிட வந்த அனைவரும் சேர்ந்து கெட்டுப்போன பிரியாணி உணவினை விநியோகம் செய்தால் நாங்கள் எப்படி சாப்பிடுவது என்றும், காசு கொடுத்து சாப்பிடும் எங்களுக்கு தரமான உணவுகளை வழங்குவதில் உங்களுக்கு என்ன கஷ்டம் என கூறி கேள்வி எழுப்பினர். அதற்கு நீங்கள் சாப்பாடு தரமாக இருக்கிறது, இதுவரை எத்தனையோ பேர் வந்து சாப்பிட்டு விட்டு சென்று விட்டார்கள், யாரும் எந்த குறையும் சொல்லவில்லை, நீங்கள் எந்த உள்நோக்கத்தோடு இது கெட்டு போயிருக்கிறது என கூறுகிறீர்கள் என கடையின் மேற்பார்வையாளர் மற்றும் ஊழியர்கள் கேள்வி கேட்டனர். இறைச்சி கெட்டு போய் துர்நாற்றம் அடிப்பது கூட தெரியவில்லையா, இதோ பாருங்கள் என அந்த சாப்பிட்டுக் கொண்டிருந்த உணவினை எடுத்து மேற்பார்வையாளர் மற்றும் ஊழியர்களிடம் வழக்கறிஞர் பிரேம்குமார் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் அனைவரும் காண்பிக்க அதனை சோதித்து பார்த்த அவர்கள், சரி நீங்கள் இதற்கு எதுவும் பில் தர வேண்டாம், நீங்கள் இங்கிருந்து தயவு செய்து வெளியே செல்லுங்கள் என கூறியதால் கெட்டுப்போன உணவினை தந்துவிட்டு வெளியே செல்லுங்கள் என கூறுவது எவ்விதத்தில் நியாயம் என கேட்டுள்ளனர். இதனால் இரு தரப்பினருக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு அது கைகலப்பாக மாறியது. கடை ஊழியர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வழக்கறிஞர் பிரேம்குமார் மற்றும் உடன் வந்திருந்த அவரது நண்பர்களையும் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து வழக்கறிஞர் பிரேம்குமார் இது குறித்து புளியந்தோப்பு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரை தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் 4 பேரை தற்போது கைது செய்துள்ளனர். இது குறித்து பிரேம்குமார் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி இளங்கோவன் தலைமையிலான தற்போது உணவு பாதுகாப்புத்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் அந்த சம்பந்தப்பட்ட ஆல்பா பிரியாணி கடையில் தற்போது சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கெட்டுப்போன இந்த கறி வகைகளை எங்கே வாங்குகிறீர்கள், இதற்குண்டான பில் எங்கே என கேட்டவனும் தற்போது ஆய்வில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அதிக ரசாயனம் கலந்த மிளகாய் தூள் மற்றும் இவற்றை பயன்படுத்தக்கூடாது என்பது உங்களுக்கு தெரியாதா, தொடர்ந்து இதனை எப்படி பயன்படுத்தி வாடிக்கையாளர்களுக்கு நீங்கள் விநியோகம் செய்கிறீர்கள் என கேட்டவண்ணம் தற்போது தொடர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அகிலா, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.